ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு மகா காஞ்சி பெரியவா அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாச்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. நம்ம தொடர்ந்து நம்முடைய குரு சுக்கிரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். மாத பலன் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய குரு சுக்கிரன் டிவி நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாம் பாருங்க, எல்லாமல்ல அம்பாளுடைய கோயில்லையும் குரு வழிபாடுலையும் கோயிலும் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன். நம்முடைய ஆன்மீக பயணம் நல்லபடியாக உங்களுக்கு வந்து சேரணும். இதுதான் எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இதுல இப்ப இந்த சுக்கிர பகவானுக்கு கிரக பயிற்சி எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு பார்ப்போம். ஏன்னா இது லாப சுக்கிரனா வர்றார். நல்லா பாருங்க, கால புருஷனுக்கு கும்ப ராசியில பயிற்சி ஆகிறது லாப சுக்கிரன். எது மாதிரி லாபத்தை கொடுக்க போறார்? 12 ராசிக்காரர்களுக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல எல்லாமே நான் சொல்லக்கூடிய பதில் தான். இது வந்து ஒரு பொது பலனா கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்துல லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்புறம் அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. அப்ப விதி ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குது, இப்ப சுக்கிர பகவான் புத்தி வருதா, இல்ல சுக்கிரன் உங்களுக்கு உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறாரு, அதை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தா துல்லியமா உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் திசாபுத்தியை பார்த்துட்டு இந்த பலன் எடுங்க, மேட்சாகி உங்களுக்கு கரெக்டா வரும். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் தொடர்ச்சியா நம்ம எல்லா சேனல்லையும். இப்ப இந்த குரு சுக்கிரன் டிவில இதுல எல்லா விதமான மாத பலனா இருக்கட்டும், இல்ல ஆங்கில மாதமா இருக்கட்டும், தமிழ் மாதமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அனைவருக்கும் மனமார்ந்த என்னுடைய காஞ்சி பெரியவா அனுகிரக உங்களுக்கு எப்போதுமே உண்டு. இப்ப இந்த பயிற்சி எப்ப வருதுன்னு பார்ப்போம். பொதுவா பாருங்க, மார்ச் மாசம் கரெக்டா 8ஆம் தேதி இந்த சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். மார்ச் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து பார்த்தோன்னா மார்ச் மாசம் 30ஆம் தேதி வரை இந்த பயிற்சி உண்டு. இந்த லாப சுக்கிரன் உங்களுக்கு என்ன விதமான லாபத்தை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா சுக்கிரன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. ஒரு மனிதனுக்கு திடீர் யோகம், திடீர் ராஜயோகம், ஆசைகள், இதெல்லாம் அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் வர்றாரு. இப்ப இந்த சுக்கிர பகவான் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு நம்ம ஒரு பொது பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி என்பவர்கள், பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தான் இந்த மகர ராசி. பொதுவாக மகர ராசியில பிறந்துட்டா அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய பொதுவான குணாதிசயம் எடுத்து பார்த்தோம்னா உழைக்கக்கூடிய நபர்கள் மகர ராசி என்பவர்கள். எப்போதுமே உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும்? மகர ராசி என்பது நிறைய பேர்கிட்ட இருக்கும். அது இல்லாம இது சரராசிங்க. சரராசி எப்படி? வேகமாக இயங்கக்கூடிய ராசி. எந்த வேலை கொடுத்தாலும் மகர ராசிக்காரர் எப்படி இருப்பாங்க? வேகமா ஃபாஸ்டா போய் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மகர ராசி என்பது நிறைய பேர்கிட்ட இருக்கும். இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. ஏன் இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடுறாங்க? இது சரராசி. அப்படியே ஃபாஸ்டா அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்ககிட்ட இருக்கும். லட்சியம், ஒரு மனசுக்குள்ள ஒரு லட்சியம் வச்சுட்டாங்கன்னா அந்த லட்சியத்தை எப்படா அடையணுங்கிற சிந்தனை தான் மகரத்துக்கு உண்டு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு தைரிய குணம் இருக்கும். ஏன் தைரிய குணம் இருக்கும்? ஒரு ராசியில் யார் உச்சமாகிறார்? செவ்வாய் பவன் உச்சமாகிறாரு. அப்ப தைரியம், தன்னம்பிக்கையை விடாத நபர்கள் மகர ராசி என்பவர்கள். குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் யார்கிட்ட இருக்கும்? மகரத்துக்கிட்ட நிறைய இருக்கும். ஏன்னா சனி பகவான் பாருங்க, மகரத்துக்கு வரதாதிபதி, கும்பத்துக்கும் வரதாதிபதி. அப்ப இவர் மகர லக்னம், மகர ராசி. இவங்க பிறந்தவங்க பாருங்க, எப்போதுமே வருமானம், இன்கம், குடும்பம், தொழில், இதை பத்தி நிறைய சிந்தனை ஓடும். இதை பத்தி தான் உங்களுடைய மைண்ட் சிந்தனையா இருக்கும். எங்கே போனாலும் எப்படி இருக்கணும்? புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் மகர ராசி என்பவர்கள். கௌரவத்தை காட்டி எதையுமே இழக்கக்கூடிய நபர்கள் யாரு? மகர ராசிக்காரர் தான். அதனாலதான் மகரங்கிறது என்ன? உழைக்கக்கூடிய ராசி மகர ராசிங்க. உழைப்பை, தன்னுடைய உழைப்பை போடக்கூடிய ராசி மகர ராசிக்காரங்க. அப்படியோட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நம்ம
நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனலில் பாருங்கள் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். ஆங்கில மதம் கொடுக்குறோம், தமிழ் மதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சியும் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுக்குறீங்க. நம்முடைய சேனலுக்கு குடும்ப ஜாதகம் நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திருவருளே கிடையாது. என்னுடைய ஆன்மீக பயணம் எல்லாமே பாருங்கள், கோவில் ஸ்தலத்தில் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன். நம்முடைய வாக்குப்பளிதம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும். நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் அழகாக ஜோதிடத்தை அழகாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால தான் என்னுடைய வீடியோ எல்லாம் என்ன பண்ணுவேன், கோவில் ஸ்தலத்திலிருந்து என்னுடைய வாக்குப்பளிதம் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே கண்டிப்பாக இறைவன் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்ம வினையை கண்டிப்பாக கொடுத்துருப்பார். கர்ம வினை இல்லாதவர் கலியுகத்தில் கிடையாது. அவர்களுக்கு அந்த நேர காலங்கள் வரும்போது அந்த கர்ம வினையை அவங்க பார்ப்பாங்க. அதான் என்ன திசா புத்திம்பாங்க. நம்முடைய பிறப்பு ஜாதகத்தில் பிறந்த நேரத்தை தேதி வச்சு திசா புத்தி, ஜாதகத்தில் திசா புத்தி தான் மெயினான விஷயம். அதனால தான் எல்லா வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், என்ன சொல்லியிருப்பேன், இது ஒரு பொது பலனாக கொண்டு போங்க. இதை சில நேரம் வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுங்க. பிறப்பு ஜாதகம் நம்ம என்ன நேரத்தில் பிறந்தோம், நமக்கு என்ன கிரகங்கள் பலமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல 9 ஒளிகள் நவகிரக ஒளிகள் இயங்குது. அது எந்த ஒளிகள் பலவீனமோ அதுதான் நம்முடைய கர்ம வினை. அந்த கர்ம வினை எப்போ அந்த ஜாதகருக்கு கொடுப்பாரு, அந்த திசா புத்தி வரும்போது அந்த கர்ம வினையை அவர் பார்ப்பார். இதை மாற்றவே முடியாது. பரிகாரங்கிறது என்ன, பெருசாக உள்ளதை சின்னதாக குறைக்க முடியும். ஒரு பெருசாக உடம்புல அடிபடுதுன்னா அது சின்ன கீரலாக பண்ண முடியும். பரிகாரம் அதான் நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு கோவிலுக்கும் போகும்போது இந்த கோவிலை வழிபாடு பண்ணால் இந்த கோவிலில் இந்த அனுகூலம் கிடைக்குங்கிறாங்க. ஒருத்தர் பிரச்சனை வந்தாலே ஜாதக நோட்டை எடுப்பார். பிரச்சனை வந்தால் ஜாதக நோட்டை எடுத்து நமக்கு ஏதாச்சும் நல்லது இருக்குமா. இப்போ சுக்கிர பகவானை பற்றி பேசுனோம்னா எல்லாரும் பாருங்கள், அந்த சுக்கிரன் வந்துட்டாவே சுக்கிரதசை வந்துருச்சா, சுக்கிர புத்தி வந்துருச்சா, நமக்கு ஏதாச்சும் நல்லது நடக்குமா அப்படிங்கிற மைண்டு சிந்தனைக்கு போயிடுவாங்க. ஏன்னா சுக்கிரன் தாங்க நம்முடைய ஆசையை காட்டக்கூடிய கிரகம். மனுஷனுக்கு யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. இந்த கலியுகத்தில் பிறந்தா யாருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, லைஃப்பில் எப்படி வாழணும் அப்படி வாழணும், ஏதாச்சும் ஒரு சிந்தனை ஓடும்ல. அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கிர பகவான். தற்போதைய சுகத்தை அணிவிக்கணும்னா சுக்கிர பகவான் அனுகிரகம் வேணுங்க. மீனா யார், ஆண்களுக்கு பெண்ணை காட்டக்கூடிய யார் கிரகம், சுக்கிர பகவான் தான். சுக்கிரன் நல்லா இருக்கணும். திருமணத்துக்கு 7ஆம் பாவத்தை மட்டும் பார்த்தா பார்க்காது ஆண்களுக்கு. சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் காட்டும். சுக்கிலம் நம்முடைய குழந்தை பாய்க்குள்ள அணுக்களுக்குள்ள கிரகம் யாருங்க, சுக்கிர பகவான் தான். அவர் நல்லா தான் இங்கே குழந்தை பாக்கியத்தை காட்டுவார். குருவை மட்டும் பார்க்கக்கூடாது, அதுக்குள்ள அந்த அணுக்களுக்குள்ள கிரகம் சுக்கிர பகவானையும் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, சுகபோகமாக ஒருத்தர் வாழ்வாரா, வாழ மாட்டாரா, காரு பங்களா அந்தஸ்து கௌரவமாக வாழ்வாரா, யாரை வேணும், சுக்கிர பகவான் நம்ம ஜாதகம் நல்லா இருக்கணும். அவர் நல்லா இருந்தால் தான் சுகபரமாக காரு பங்களா இது எல்லாமே வாழ முடியும். அப்படிப்பட்ட பெயர்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள். நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும். இப்போ கிரக அமைப்பு எங்கெங்கே சஞ்சாரம் செய்யணும் பார்ப்போம். பொதுவாக பார்த்தா உங்கள் ராசியிலே யார், செவ்வாய் பகவான் உச்சமாகி சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் பாவத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க கும்ப ராசியில். 3ஆம் பாவத்தில் ராகு பகவான்கிற கிரகம் சஞ்சாரம் செய்யுது. அடுத்து 4ஆம் பாவத்தில் மேச ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. அடுத்து பார்த்தா உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான். இதில் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்கள், கரெக்டாக சூரிய பகவான் கரெக்டாக 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் எங்கே போவார், கும்பரா அதாவது மீனராசி பயிற்சி ஆடுவார். 3ஆம் பாவகத்துக்கு பயிற்சி ஆடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் உங்கள் ராசிலேருந்து 2ஆம் பாவத்தில் பயிற்சி ஆடுவார். மற்றபடி பாருங்கள், இதில் எல்லா கிரகமும் போய் 2ஆம் பாவத்தில் இணையுது பாருங்கள். உங்களுக்கு மகரத்துக்கு எல்லாமே 2ஆம் பாவம் குடும்பஸ்தானத்தில் போய் இருக்கும்போது அங்கே பலம். 2ங்கிறது என்ன, பணபரஸ்தானம். அது என்ன சொல்லுவாங்க, நம்ம ஜாதகத்தில் 2ஆம் இடம் 1, 5, 9, 2, 4, 7, 10 இந்த இதில் எந்த கிரகம் இருந்தாலும் என்ன பண்ணும், நல்லதை மட்டும்தான் செய்யணும். இப்போ மகரத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வரனா வருது. அது இல்லாமல் கால புருஷனுக்கு 11ஆம் வீட்டில் போய் சுக்கிரன் ஏறுறாருங்க. அது அவருக்கு நட்பு விடுங்க. கும்பராசிங்கிறது சனி பகவான் நட்பு கிரக வீட்டில் போய் நிற்கிறாரு. அப்போ இங்கே நல்லதை பண்ணுவாரா கெட்டதை பண்ணுவாரா, நல்லதை மட்டும்தான் செய்யணும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கணும், திசா புத்தி நல்லா இருக்கணும். அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டே பாயிண்டே சொல்லிட்டேன். திசா புத்தி ஒரு மனிதனுக்கு வரும்போது அது நல்லவரா உங்கள் ஜாதகத்தில் அவர் நல்லவராக இருக்காரா கெட்டவராக இருக்காரா, அதை பொறுத்து தான் இங்கே பலன்கள் நிற்கும். நீங்கள் எல்லாமே பொது பலனாக பார்த்துக்க கூடாது. இது இப்படி இந்த ஜோதிடர் சொன்னார் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் திசா புத்தி எடுங்க. எடுத்துட்டா நீங்கள் எல்லாமே ஜெயிச்சிடலாங்க.
யாருங்க பிரச்சனை இல்லாத மனிதர் யாருமே கிடையாதுங்க. மகர ராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக என்ன சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்த ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா காட்டுவார். சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. சனி பகவான் கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாது. எந்த கிரகத்தையுமே ஈஸ்வர பட்டம் கிடையாது. உங்களுடைய ராசி அதிபதிக்கும் சனீஸ்வரங்கிற பட்டமே கொடுத்துருக்காங்க. எல்லாரும் சனி பகவான் கெட்டவர்னு சொல்கிறாங்க, அவர் நல்லவர். நீங்கள் நம்ம என்ன போன ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்கோமோ அந்த கர்மவினை எடுத்து காட்டக்கூடிய கிரகமே சனி பகவான் தாங்க. அதான் சொல்லுவாங்க, சனி பகவான் பிடிச்சா விட மாட்டார். இவரை கண்டு பயப்படாத ஆளே யாரும் இருக்க முடியாது. இவரை கண்டாவே எல்லாத்துக்கும் பயம். அவர் நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர், அவ்வளோதான். நம்ம ஜென்மத்தில் என்ன பாவத்துக்கு ஏற்றாப்புல கரெக்டாக பலனை கொடுக்கக்கூடிய கிரகமே சனி பகவான் தாங்க. அப்படி கூட நிறைய பேருக்கு பாருங்கள் ஜென்ம சனி. இப்போ என்ன ஒரு இவர் நடக்குது, பாத சனி. மகர ராசிலாம் என்ன பண்ணுறாரு, பாத சனி 2ஆம் பாவத்தில் சனி இருக்காரு. சனி பகவான் பாட்டாக பலனை கொடுப்பாரு. நல்லா பாருங்கள், ஒரு சில பேருக்கு சனி பகவான் 3 ரவுண்டில் வருவார். மேக்ஸிமம் 4 ரவுண்டு வரணும், 3 ரவுண்டில் வருவார். 7 சனி ஒரு மனிதனுக்கு பிறந்துட்டா 3 ரவுண்டு வரணும். முதல் ரவுண்டு என்ன பண்ணும், இவருடைய படிப்பு கல்வி இதை தடை பண்ண பார்க்கும். 2வது 2 என்ன பண்ணும், தொழில் ரீதியாக மந்தப்படுத்த பார்க்கும். 3வது 2 பண்ண பார்க்கும், உடல் ரீதியாக தாக்கத்தை காட்டும். உங்களுக்கு எத்தனை ரவுண்டுன்னு பாருங்கள். சனி பகவான் நல்லவராக இருந்தால் இது பாதிப்பே இருக்காது. சனி பகவான் உங்கள் ஜாதக லக்னத்துக்கு அது சரியாக இல்லைன்னா பலவீனத்தை பார்த்துருவாங்க. ஏன்னா நிறைய பேர் மகர ராசி பிறந்தவரை என்ன வேலை உத்தியோகம் தடைங்க, வருமான தடை, நண்பர்கள்ட்ட பிரச்சனை, மனைவிகிட்ட பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதவரை இருக்க மாட்டார். திசா புத்தி சரியாக இல்லைன்னா நான் சொன்ன விஷயத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பாக இருக்கும். சம்மந்தம் இல்லாமல் வேலையை நிப்பாட்டிருப்பாங்க. சம்மந்தம் இல்லாமல் ஒரு வேலையில் வெளிநாடு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். இடம் மாற முடியாமல் ஒரே கம்பெனிலேருந்து ஒரு ப்ரமோஷன் வாங்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவி சொல்கிறீங்க, படிப்பு கல்வியும் மந்த மாதிரியா நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணால் கேட்டு பாருங்கள் மகராசிக்காரங்களை. ஆமாம் பாரு, காலில் பிரச்சனை, இடுப்பில் பிரச்சனை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். சுவாச பிரச்சனை. அப்போ உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் மந்தமாகும். ஆள் எப்படி வருவாங்க, உருகிடுவாங்க. உடல் தாக்கத்தையும் ஒரு சில பேருக்கு சனி பகவான் சரியாக இல்லைன்னா பாதிச்சிருப்பார். இதே சனி பகவான் நல்லா இருந்தால் என்ன பண்ணுவார், இப்போ தொழிலில் இவர் தாங்க கிங்காக இருப்பார். இவரை தொழிலை யாருமே அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு தொழிலில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பாருங்க. நிறைய ஜாதகத்தில் 7 சனி வந்தப்பறம் தான் நிறைய பேர் வாழ்ந்தவங்க பல பேர். அப்போ உங்கள் ஜாதகத்தில் நல்ல வர கெட்ட வரா, இதுதான் என்னுடைய கேள்வி உங்கள்கிட்ட. உங்கள் ஜாதகத்தில் என்ன ஒரு பொசிஷனில் சனி பகவான் இருக்கிறார், இதை பார்த்துக்கிட்டு பலனுங்க துல்லியமாக வரும். இப்போ கோச்சாரம் உங்களுக்கு என்ன சொல்லுது, 2ஆம் இடத்துல சுக்கிரன். சுக்கிரன் உங்களுக்கு யார் நல்லா பாருங்க, உங்களுக்கு பஞ்சமாதிபதி அவர் தாங்க. பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லுவாங்க அவர். 5ங்கிறது ஆசை போய் 2 நிற்குது. அப்போ என்ன, உங்கள் குடும்பத்தை எல்லா ஆசையும் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அடுத்து யார், 10ஆம் வீட்டு அதிபதி. 10 என்ன, தொழில்ஸ்தான அதிபதி அவர் தாங்க. தொழில், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை காட்டக்கூடிய அது போய் 2ஆம் இடத்துல பேச்சில் வந்து சுக்கிரன் வந்து ஏறுறாரு. இப்போ எப்படி இருக்கணும், தரமான பலன், நல்ல பலன் உங்களுக்கு வரணும். என்னை அப்புறம் எடுத்தவன் என்ன நான் என்ன சொல்லுவேன் தெரியுங்களா, மகர ராசிக்காரர்கள் யாருக்கெல்லாம் சனி பகவான் நல்லா இருக்கிறோம், இப்போ தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொழிலில் நீங்கள் தான் பெரிய கிங்காக வருவீங்க. தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார். ஏன் லாபத்தை கொடுப்பார், காரணம் என்னங்க, நல்லா பாருங்கள். காலபுருஷனுக்கு அது 11வது வீடு, லாபத்தில் சுக்கிரன். காலபுருஷனுக்கு கும்பராசிங்கிறது 11ஆம் வீடு. அதே மாதிரி பார்த்தா இந்த 10ஆம் வீட்டு அதிபதி எங்கே போயிடுறாரு, 2ஆம் இடத்துல போயிருக்காரு. 2ம் 10ம் ஒரு மனிதருக்கு நல்லா இருந்துட்டா தொழிலில் கிங்கு, அவ்வளோதான். சனி 2ஆம் இடத்துல இருக்காரா, 10ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் இங்கே இருக்காரா, அப்போ இவர் தொழில் பண்ணலாமா வேண்டாமா, தாராளமாக பண்ணலாம். இப்போ தொழிலில் நஷ்டம் இருந்தாலும் சரி, இப்போ கொஞ்சமாச்சும் லாபம் வரும். எப்போ, மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போ தொழில் லாபம் என்னை பொறுத்த என்ன சொல்லுவேன், 100% திசா புத்தி நல்லா இருந்தால் இப்போ அடிக்கலாம் பயங்கரமான ஒரு பலனை. வேலை உத்தியோகம் இடம் மாறணுமா, தைரியமாக வேலை உத்தியோகத்தை இடத்த மாற்றலாம். உத்தியோகஸ்தான அதிபதி யார் உங்களுக்கு, புதன் பகவான். அவர் எங்கே இருக்கார், 2ஆம் பாவத்தில் உட்காந்துட்டாருங்க. இப்போ நினைச்ச இடத்துல வேலை உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. வேலை உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்தால் கேட்டு பாருங்க. ஆம்பாம்பாங்க மகர ராசிக்காரங்க. எதிர்ப்புறாமல் திடீர்னு நிப்பாட்டியிருப்பாங்க வேலையில். இல்லைன்னா வேலை இடத்தை மாற்றி போயிருப்பார். கொஞ்சம் ஒரு மந்தமான தன்மையில் இருப்பார். இவருடைய பேச்சு, இவர் நல்லது சொல்லுவார், ஆனால் இவர் எடுத்துக்கிறவுடைய மேல் அதிகாரிகள் இவருக்கு ஆப்போசிட்டாக வரும். இதெல்லாம் மகரத்துக்கு நடந்திருக்கும். இனிமேல் தொழில், வேலை உத்தியோகம் சூப்பராக இருக்கும். ஒரே கம்பெனியில் பார்க்குறீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா, இப்போ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ரொமோஷன் உண்டு. நீங்கள் நினச்ச மாதிரி ப்ரொமோஷன் ஆவீங்க. அதேமாதிரி மாணவ மாணவிகள், கல்வி ஸ்தானம், நீ எதிர்பார்த்தவரை என்ன பொறுத்தவரை படிப்புக்கு நான் தடையே சொல்ல மாட்டேன்.
புதன் பேச்சில் வந்துட்டாருங்க. பாக்யாதிபதியான 9ஆம் வீட்டு அதிபதி புதன் உங்களுடைய பேச்சு நாக்கில் நிற்கிறார். இப்போ பாருங்க, கல்வி ஸ்தானத்தில் மகராசி என்பது சூப்பரான யோகத்தை கொடுத்துவார். இப்போ எழுதுங்க அரசாங்க எக்ஸாம், கரெக்டாக எழுதினா கரெக்டாக பாஸ் பண்ணிடுவீங்க. முதல் எக்ஸாம் எழுதிட்டேன், 2வது எக்ஸாம் வெயிட் பண்ணுறேன், இப்போ எழுதுனா எனக்கு ரிசல்ட் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணக்கூடிய யோகம் வரும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்குகிற யோகம் சூப்பரான நேரம். அந்த நேரம் ஏன் நான் வீடு, வண்டி, வாகனம் வாங்கலாங்கிறேன்? சொகுசு காரு, சொகுசு பங்களா, சொகுசு வீடு யார் அதிபதி? சுக்கிர பகவான் தான். அவர் தான் 2ஆம் இடத்துல சனி பகவான் சேர்ந்துட்டாரு. அப்போ வாங்கலாமா வாங்க வேண்டாமா? கண்டிப்பாக இதில் பணத்தை விரயம் பண்ணுங்க. உங்களுக்கு சூப்பரான நேரம். திசாபுத்தி கரெக்டாக வரணும். வீடு கட்டுற யோகம் வருதா, வண்டி வாகன யோகம் வருதா, இதை மேட்ச் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்து கரெக்டாக அடிச்சுன்னா நீங்கள் ஜெயிக்கலாம். அப்போ இந்த யோகமும் அனுகூலமாக இருக்குது. காதல் திருமணம், நீங்கள் பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணலாம். திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தடையுமே இல்லை. ஏன் வராது? 7ஆம் வீட்டு யார்? உங்களுக்கு மகர ராசிக்கு அந்த அதிபதி யார்? சந்திர பகவான். பொதுவாக பாருங்கள், மகர ராசி பிறந்த அனைவருக்கும் பாருங்கள் திருமண வாழ்க்கையுமே சூப்பராக இருக்கும். சுக்கிரபான் மனசுக்கு பிடிச்ச பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ணணும். அப்போ திருமண வாழ்க்கை தடை வராது. 2வது திருமணம் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் எல்லாமே உங்களுக்கு திருமணத்தில் எந்த ஒரு தடையும் வராது. இதுக்கு முன்னாடி மனைவி எதிரி மாதிரி இருக்கும், கணவர் எதிரி மாதிரி இருப்பாங்க. ஆனால் இனிமேல் இருக்க மாட்டாங்க. அப்போ நிம்மதியாக உங்களுடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. அப்போ திருமணம் நடக்கலாம், திருமணம் முடிஞ்சிடும். குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? கிடைக்காது. 100க்கு 100% முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. நிறைய பேருக்கு தரப்படலாம் கண்டிப்பாக இருந்துடும். அதே மாதிரி உடல் பிரச்சனை, மருத்துவ செலவு இனிமேல் இல்லைங்க. என்னை பொறுத்தவரை மகர ராசிக்கு பாக்கியாதிபதியே புதனே வந்து ஏறி நிற்கும் போது அங்கே என்ன உடம்பு பிரச்சனை வருமா? வராதா? வரவே வராது. இருந்தாலும் அதில் ஒரு சேஞ்ச் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ மருத்துவ செலவு வராது. எங்கே போய் நீங்கள் லோன் கேட்டாலும் சரி, பேங்க்கில் போய் தொழிலுக்காண்டி கேட்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி தொழில் லோன் சேங்ஷன் ஆகலை அப்படின்னா இப்போ ஆகும். டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகும். கமிஷன் பிசினஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களாம் சூப்பராக இருக்கும். மெயினாக இரும்பு சம்மந்தப்பட்ட துறை வேலையெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். நெருப்பு சம்மந்தப்பட்ட துறை சூப்பராக இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு சூப்பராக இருக்கும். வெளிநாடு போகணும், இல்லை வெளியூர் போகணும், அவங்களுக்கும் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார். இந்த டைம்னா கரெக்டாக பிளான் பண்ணால் வெளிநாடு வெளியூரில் போகலாம். உத்தியோகத்தில் உயர் பதவி கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி பாருங்கள், என்னாச்சும் நான் பெருங்கொண்ட பணம் கொடுத்துருக்கேன், அதில் கையில் கிடைக்கல, பல வருஷமாக கொடுத்துருக்கேன், எனக்கு வரவே மாட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களாம் அந்த பணம் இப்போ கையில் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு பாருங்கள், 5ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டு அதிபதி நேராக 2ஆம் பாவத்தில் வந்து நிற்கிறாருன்னா இங்கே பண லாபத்தை கொடுத்துருவார் சூப்பரன். அரசியல்வாதிகளாம் பாருங்கள் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உண்டு. லாட்ரி யோகம், நிறைய பேர் நம்மகிட்ட கேள்வி கேட்குறது இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேச சொல்கிறாங்களே. கண்டிப்பாக 100க்கு 100 பஞ்சமாதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் சனி பகவானோட இணையும் பொழுது அங்கே லாட்ரி யோகத்தை கொடுப்பார். வெளிநாட்டில் உள்ளவங்க சரி, இங்கே உள்ளவங்க சரி, அந்த யோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக யோகம் கிடைச்சிடும். அப்போ மெயினாக பாருங்கள், பெண்களுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு மகர ராசியில் பிறந்த பெண்கள் அனைவருமே தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பெண்கள் டாப்பாக வருவாங்க. இதில் நம்பி இந்த சுக்கிர பயிற்சி நம்பி நல்ல ஒரு பலன் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை போவோம். இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம், அதாவது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. தைரியமான குணம், அரசாங்க தொடர்பு, அரசு சார்ந்த விஷயம், எதுலேயுமே ஒரு விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான். உத்திராடத்தில் பிறந்தா என்ன, ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ஒரு ஆசிரியர் நட்சத்திரம் எங்கே இருக்கார்? 2ஆம் மாதத்தில் இருக்காரா? இப்போ தொழில், குடும்பம், வருமானம், இன்கம் சூப்பராக இருக்கும். கல்விகள் நல்லா இருக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும். அரசு மூலம் அனுகூலம் கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு எங்கே போய் லோன் கட்டாலும் சரி, லோன் உதவி கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது. குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு உண்டு. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக காட்டுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் தாங்க குடும்பத்தை எடுத்து அன்பாகவும் சுமக்கூடிய நபர்கள். குடும்பத்துக்காக எல்லாமே விட்டு கொடுத்து போகிற குணம் யார்கிட்ட இருக்கும்? திருவோண நட்சத்திரத்தில் பிறந்துட்டா கண்டிப்பாக இருக்கும். கற்பனை பயங்கரமாக இருக்கும். கலை, இசை, கற்பனை இதெல்லாம் ரொம்ப இந்த நேசிக்கக்கூடிய நபர் யாரா? திருவோண நட்சத்திரம் தான். நீங்கள் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். வேலை உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டு. வெளிநாடு வெளி வாழ்க்கை சூப்பராக இருக்கும். படிப்பு கல்வி தாத்த விஷயம் நல்லா அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும். அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இனிமேல் உண்டு. அதே மாதிரி பாருங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். காதல் திருமணம் 2வது திருமணம் ரெண்டுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி வர்றதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குது. இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எப்படி நல்லா அனுகூலமாக இருக்கும். நண்பர்கள், கூட்டு தொழில், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே அனுகூலமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தது
இவங்க தைரியமான குணம் உள்ளவங்க, இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இப்போ அவிட்டத்தில் பிறந்துட்டா கொஞ்சம் முன்கோவம் இருக்கும், கோவம் இருந்தாலும் உங்கள்கிட்ட குணம் இருக்கும், நல்லா பார்த்துக்கணும். இவங்க எப்போதும் பாருங்க தன்னுடைய குடும்பம், வருமானம், லாபம் இதை பற்றி தான் உங்களோட மைண்ட் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். எதுலையுமே ஒரு லாபம் இல்லாமல் போக மாட்டாங்க. இவங்களுக்கு பாருங்கள் எதிர்காலம் பாருங்கள் சூப்பராக இருக்கு. ஏன்னா உங்களோட கொஞ்சம் ஜனவரிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வந்திருக்கும். ஏன்னா செவ்வாய் உச்சமாயிட்டார். அப்போ அதே மாதிரி 2ஆம் பாவத்துக்கு போகிறாரா, இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் உங்களுக்கு இருக்குது. தொழில் நல்லாயிருக்கும், உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும், படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் நல்லா ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். டிரைவர் தொலை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, நெருப்பு சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே பாருங்கள் நல்லா இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள கிரக பயிற்சியாக அமைகிறது.